நீங்க போங்க போங்க. சீதா மேடம், உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அடுத்த முறை நான் இங்க என் தங்கச்சியை பார்க்க வருவேன் நம்புறேன். என் நம்பிக்கைய நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேங்க. பை ராதா. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. சமந்தி, இவன் யாருன்னு நான் தெளிவா எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டேன். இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராதா அவன் கூட தான் வாழ்வேன்னு பிடிவாதமா சொன்னா அவன் கூடயே போகட்டுமே. அவன் நல்லவனே இல்ல. ராதாக்கு அவன் வேணான்னு சொல்றதும் நாங்க போராடுறதும் எல்லாமே எங்க சீதாவுக்காகத்தான். நான் இவ்ளோ சொல்லியும் ராதா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவளோட பிடிவாத குணத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல சமந்தி. அதனால நானும் எங்க குடும்பமும் ராதா கூட எந்த ஒட்டோ உறவோ வச்சுக்க தயாரா இல்ல. சீதா, உங்க வீட்டாளுங்க இனி யாரும் இங்க வர வேண்டாம். சமந்தி, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இனிமே ராதாவும் அந்த தினேஷும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. சனியம் பிடிச்சவ. நல்ல சந்தோஷமா இங்க வந்து போயிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இனி இங்க வரும்போதெல்லாம் நீ செஞ்சதை சொல்லி காட்டி கேவலமா பேசுவாங்க. சீதா, நான் இப்போ ராதாவோட விஷயத்துல பேசினதெல்லாம் சரிதானம்மா? இதனால உனக்கு எந்த மன வருத்தமும் இல்லையே? அத்தை, நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்பட்டவளா இருப்பேன். அத்தை, ஹரணி அழறா, என்னன்னு பாத்துட்டு வரேன். சமந்தி, நீங்க சீதாவோட அம்மாங்கிறதுனால எனக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதையும் பிரியமும் இப்பவும் இருக்கு. எனக்கு உங்க மேல ஒரு துளி கோபம் கூட கிடையாது. நான் சொன்னது ராதாவும் தினேஷும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான். இது நான் சொல்றதுனால நீங்க எந்த வருத்தமும் படாதீங்க. சமந்தி, போயிட்டு வாங்க. வாங்க. ஓடி இவ்வளவு